நான் உன்னோட அம்மாவாக்கும். ரெஸ்பெக்ட் மீ. ஓகே. ஏன் சாமி எல்லா பார்ட்டிலையும் பேய் கூடயே இப்படி பயந்துகிட்டே இருக்கே சாமி. நீயே எத்தனை தான் கஷ்டப்பட்டு உன்னை காப்பாத்தினாலும் அந்த ஃப்ளாஷ்பேக்கு கேட்டுட்டு அந்த பேய் கூடயே போய் சேர்ந்துக்கிறிய. என்ன சாமி சிரிச்சுட்டே இருக்கே, பதில் பேச சாமி. ஐயோ, எனக்கு உங்களுடைய அந்த வார்த்தைகள், நீங்கள் பேசுகிற விதம், உங்களுடைய டேலண்ட்டு இதெல்லாம் பார்த்து என்னால் எதுவுமே பேசவே முடியல. ஸோ அதால் நான் அப்படியே வியந்து போய் நிற்கிறேன். நான் என்ன பண்ணுறதுக்குன்னு. நீ பேய்கிட்ட பயந்து பண்ற ரவுஸு கூட நம்ம தாங்கிக்கலாம். ஆனா நீ பேயா மாதிரி என்னை வந்து அடிப்ப அந்த வலி என்னால் தாங்க முடியல ராகவா. மம்மி பாவம்ல. ஏன் ராகவா, ஏங்க என்ன அப்படியே உட்காந்துருக்கு, எதுவும் பேசவே மாட்டேங்கிற? என்ன பேசணும் தாய்? இங்க பாரு ராகவா, எப்ப பாரு என் இடுப்புல ஏறி ஏறி வந்து உக்காந்துக்கிற. என் இடுப்பே செத்து போச்சு. இப்போ என்ன பண்ற, உன் இடுப்புல என்னை தூக்கி வச்சுக்கிற. வா ராகவா. இப்படியெல்லாம் ஐஸ் வச்சா சும்மா விட்டுருவோம் நினைச்சீங்களோ? கேள்வி கேட்காம இங்கிருந்து போக மாட்டேங்கன்னு. சரி ஓகே. ஏலே ராகவா, எப்ப பாரு இந்த பேய்க்கு பயந்துகிட்டே இருக்கிறியே, ஏங்கன்னது? சின்ன வயசில் எனக்கு எங்கள் அம்மா வந்து பேய் கதை சொல்லுவாங்க. அது சொல்லும்போது அப்போவே பயந்துட்டு அம்மாவை நான் பாத்ரூம்லாம் கூப்பிட்டு போயிருக்கேன். அதை தான் அப்படி நான் சீனாக வச்சேன். ஏ ராகவா, எப்பொழுதும் என் இடுப்புல ஏறி ஏறி வந்து உக்காந்துப்பில்ல. நான் கொஞ்ச நாள் வெளிநாட்டுக்கு போயிருந்தேன். நீ என்னடா அண்ணா, எப்படி சாமி கஷ்டப்படலையா? சிரமமா இல்லை? அம்மா மடி இல்லைன்னா கஷ்டம் தானே, சிரமம் தானே, கஷ்டத்தைப்பட்டேன். ஏன் சாமி, இந்த பேய் பிசாசுன்றது இருக்குதா இல்லையா? நீ ஒரு தடவையாவது பார்த்துருக்கிறியா? நீ கண்ணாடி முன்னாடி போய் நின்னா தெரியும் பேய் இருக்காது. சும்மா சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். உன்னோட அம்மா சமைச்ச சமையல்ல ஏது சாமி உனக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு மட்டன் தொக்கு சாம்பார் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குங்களா? உங்களோட ஃபேன்ஸு பொண்ணுங்க எல்லாம் உங்களுக்கு லவ் லெட்டர் கொடுக்கறதா கேள்விப்பட்டேன். கொடுத்தாங்களா? என்னுடைய ஃபேன்ஸுங்க லவ் லெட்டர் கொடுக்க மாட்டாங்க, அவங்க இதயத்திலே எழுதி வச்சிருப்பாங்க. எப்படி இப்படியெல்லாம் பேச கற்றுக்கிட்டு? அம்மா கிட்ட தான் பேச கற்றுக்கிட்டேன்.